எஸ்கேலேருந்து குமார் பேசுகிறேன், தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேளச்சேரியில் இருக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஜாஜ் பல்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டு. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான், பல்சர் 150. ஸோ லேட்டஸ்ட் மாடல் வண்டி தான். ஸோ இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குதுன்றதை லைவாக ஃபஸ்ட்டு பார்த்துலாம். வெறும் 19,971 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ரன் ஆகிருக்கு. மெயின் கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலே வந்த ஹீரோ கிரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயரு. பட் டயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெடிப்புட்டுருச்சு. இங்கே பாருங்கள், இதனால் என்ன ஆகுதுன்னா ஏர் லீக்கேஜ் ஆகுது. ஸோ கஸ்டமரோட மெயின் கம்ப்ளைண்ட்டே என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், டயரை பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே பாருங்கள், ஸோ இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டயரில் வந்து வெடிப்பு விடுது. வெறும் 20,000 கிலோமீட்டர் தான் இந்த வண்டி ஓடி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இடத்துல இல்லை, கம்ப்ளீட் எல்லா இடத்துலையுமே வந்திருக்கு. ஸோ இதுக்காக என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட டயர் மாற்ற சொல்லியிருக்காரு கஸ்டமரு. இங்கே பாருங்கள், பின்னாடி டயரை பாருங்கள். ஸோ இதுவும் வந்து வெஹிக்கிளோடு வந்த டயர் தான். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வெடிப்பு வந்திருக்கு. ஸோ கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஏர் லீக்கேஜ் ஆகிட்டே இருக்குது, டயரை மாற்றணும் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ இதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் டயர் செட்டுங்க. இந்த வண்டிக்கு என்ன போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்மக்கிட்ட ரெஃபரன்ஸில் கேட்டிருக்காரு. ஸோ நம்ம வந்து சஜஷன் சொல்லியிருக்கோம். சார் எம்ஆர்எஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இதை சிஎட் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. இல்லைங்க, எம்ஆர்எஃபே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வண்டிக்கு 2 டயரும் ப்ளஸ் செயின் ஸ்ப்ராக்கெட் கிட்டு எல்லாமே மாற்றி முடிச்சுட்டு, ஸோ இந்த வண்டியை கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது பார்த்துங்க, ஒரு பிராண்ட் நியூ வண்டி தான். 20,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 20,000 கிலோமீட்டரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் எல்லாமே போயிடுது. மெயின் வெஹிக்கிள் வாங்கும் போது ஓரளவுக்கு கம்பெனியில் வந்து கேட்டு பாருங்கள், நல்ல டயராக போட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா டயரில் 2-3 பேட்ச் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி பேட்சில் பார்த்தோம் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா வண்டி இவ்வளோ செலவு பண்ணிட்டு எடுத்தோன்னே டயர் மாற்றுறதுன்றது கஸ்டமருக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஓகே, இந்த வெஹிக்கிளை ரிசீவ் பண்ணுறதுக்காக நம்ம வேளச்சேரி வரைக்கும் வந்திருக்கோம். கண்டிப்பாக வேலையை முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெல்கம் டு எஸ்கே பைக்ஸ்ங்க. இந்த வண்டி இப்போ மார்னிங்கு 11 o'clock தாங்க போய் ரிசீவ் பண்ண வேளச்சேரியில். ஸோ இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்த உடனே நம்மளோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் வீல் ரிமூவ் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் வீலு. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து நம்ம கஸ்டமருக்கு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் வருது, வெஹிக்கிள் ஓட்டுமோ ஒரு மாதிரி சவுண்டு வருது, வீல் வந்து ஷேக் ஆகுது அப்படின்ற ஒரு 5 கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர், ஆல்ரெடி இந்த வண்டியோட வீடியோஸை நம்மளுடைய சேனல்லே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமே அவர் சொல்லியிருந்தேன், டயரில் ஒரு மாதிரி இஷ்யூ இருக்குது சார், ஆனால் என்னங்க அப்படின்னாரு. ஆனால் லைவாகவே உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த டயர் என்ன இருக்குது, என்ன பண்ண போகிறோம். செயின் ஸ்ப்ராக்கெட்டும் மாற்ற போகிறோம். செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றும் போது அதில் என்னென்ன செட்டாக மாற்றணுன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஒரு வண்டிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கழட்டி பார்க்குறாங்க, ஸ்ப்ராக்கெட் நல்லா தாங்க இருக்கும், அப்படியே மாட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இல்லைங்க கஸ்டமர் சொல்லலைங்க, அதனால தாங்க மாற்றலைங்கன்னு சொல்கிறது. அப்படிலாம் இல்லைங்க. செயின் ஸ்ப்ராக்கெட் அப்படின்னும் போது செயின் ஸ்ப்ராக்கெட் கிட்டு, வீல் லப்பரு, ஸ்ப்ராக்கெட் பேரிங், இது 3ம் கம்பல்சரி. ஏன்னா ஆல்ரெடி ஓடும் போது ஈவனாக தான் தெரியும். அதை மாற்றினால என்ன ஆகிட போகிறது, ஒன்றா ஆகுது. வண்டியோட அவங்க வண்டிக்கு தான் நம்ம செலவு பண்ணி கொடுக்குறோமே தவிர, பட் மாற்றினா நம்ம சொல்கிறது கிடையாது. அதனால் இந்த செட்டாக மாற்றுங்க அப்படின்றது தான் உங்கள் மெயினான விஷயம். இங்கே பாருங்கள், டயரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வெடிப்பு வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் ப்ராப்ளங்க. இது என்ன கம்பெனி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ கிரிப்புன்னு சொல்லிட்டு டிவிஎஸ்லாம் இல்லைங்க, ஹீரோ கிரிப் டிவிஎஸ் தாங்க, அந்த பிராண்டட் தாங்க இது, அவங்களுடைய கம்பெனி தான் இது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், என்ன டயர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டார் கஸ்டமர். எம்ஆர்எஃப்ல சாப்பிட்றேங்க பாருங்கள், இந்த பேட்டர்னை பார்த்தாலே தெரிஞ்சுருங்க. இது தாங்க எம்ஆர்எஃப் தாங்க இருக்கிறதுலே நம்பர் 1. ஸோ இதுக்கப்புறம் தான் சிஎட்டு அந்த மாதிரிலாம் வரும். ஏன்னா எம்ஆர்எஃப் அப்படின்னும் போதே ரொம்ப வருஷமாக இருக்காங்க. எம்ஆர்எஃப்பில் இங்கே பாருங்கள், நைலான் கிரிப்பு ஜாப்பர். ஸோ இதை தான் வந்து இந்த 2 டயர் தான் வந்து இந்த வண்டிக்கு நம்ம மாற்ற போகிறோம். மெயின் இங்கே பாருங்கள், ஸ்ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன இருக்குதுன்றதை நீங்கள் பார்த்தீங்க, இப்படி பார்த்தீங்கனாலே தெரியும். ஷார்ப்பாக இருந்தால் உங்களுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஸோ இது எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்ப்ராக்கெட்டு, அப்புறம் ஸ்ப்ராக்கெட் பேரிங்கு, இந்த வீல் லப்பரு, ஸோ எல்லாமே செட் ஆஃபாக நம்ம மாற்றணும். மாற்றும் போது வண்டி உண்மையிலே ரொம்ப பர்ஃபெக்டாக ஆகிடும். உங்களுக்கு பாருங்கள், வீல் லப்பர் பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் தேஞ்சா மாதிரி தெரியுதுங்களா. ஸோ இதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது என்னென்னா கீர் போடும்போது வெஹிக்கிள் இப்படி ஷேக் ஆகக்கூடாது. உங்களுக்கு ஷேக் ஆனாலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும். இந்த வண்டியை A to Z நம்ம இதை பண்ணி முடிச்சுட்டு வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணிவிட்டு, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஜாஜ் பல்சர் வச்சுருக்கவங்க ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லைக் பண்ணி ஓட்டுறாள் பாருங்கள். வெறும் 20,000 கிலோமீட்டரில் இது எல்லாமே மாற்றுறோம். பட் கஸ்டமர் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடு தாங்க. என்கிட்ட சொன்னார், இல்லை சார் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொன்னார். மாற்றினா தான் சார் நல்லாயிருக்கும், ஏன்னா லாங் ட்ரைவ் போகிறவர். ஓகே, இந்த வண்டியை முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த
மாதிரி A to Z ஒர்க் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெயின் டைமிங்க இன்றைக்கி இந்த வண்டியை வந்து கரெக்டாக ஒரு 5 o'clock கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் தான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம 2 டயருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றிட்டோம். பாருங்கள் எந்த லெவலுக்கு வந்து டயர் எல்லாமே வந்து போயிருக்கு பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணிட்டோன்னா இங்கே பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் வீலு அதுக்கப்புறம் பேக் வீல் எல்லாமே வந்து இப்போ நம்ம வெஹிக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வெஹிக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த பீடிங் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த பீடிங் எல்லாம் பார்க்கணும். பார்த்து தான் கரெக்டாக நம்ம வீலில் மாட்டணும், இல்லைனா ப்ராப்ளம் வரது வாய்ப்புகள் இருக்குது. இந்த வண்டியை எல்லாமே மாட்டி முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு சார் 5 o'clock கொடுக்குறேன்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கான வேலைகள் ரொம்ப குயிக்காகவே நடந்துகிட்ருக்கு. மெயின் வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம டைமிங்க்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அப்போ தான் வந்து கஸ்டமருங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பஜாஜ் பல்சரோட பெரிய ஸ்ப்ராக்கெட்டு, அந்த சின்ன ஸ்ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீல் பேரிங்கு, அதுக்கப்புறம் ஸ்ப்ராக்கெட் பேரிங்கு. ஸோ இது எல்லாமே நம்ம செட் ஆஃபாக மாற்றிருக்கோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா வண்டிக்குமே ப்ராப்ளம் வரும்போது செட்டாக மாற்றினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே மாட்டி முடிச்சிட்டோம். ஸோ வெஹிக்கிள் எப்படி இருக்குன்றதை இப்போ லைவாகவே நம்ம காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஹிக்கிள்லேருந்து கைட்டின டயரு. இந்த டயரோட இதுவே எப்படி ஆயிடுச்சுக்குன்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, இங்கே பாருங்கள். ஸோ 2 டயருமே இப்போ நம்ம மாற்றிட்டோம். ஸோ இந்த வண்டி இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டயர் எல்லாமே நம்ம மாற்றி முடிச்சிட்டோம். வண்டியோட லுக் எப்படி இருக்குது, வண்டியோட அந்த டயர் ஃபிட்டிங் எல்லாமே எப்படி இருக்குன்றதை பார்த்துங்க. இது என்னென்னா MRFல பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நைலான் கிரிப் வரும் பாருங்கள். ஸோ பேட்டர்ன்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக MRF பெரிய வண்டிக்கெல்லாம் MRF தாங்க நம்ம போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குவாலிட்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் சேம் பேட்டர்ன் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பட்டன் போடும்போது ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா லாங் டிரைவுக்கு அந்த மாதிரி எல்லா டிரைவுக்குமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். மெயின் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் கிட்டு எல்லாமே மாற்றிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய ஒர்க் எல்லாமே. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக வந்து டைமிங்க மெயின் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 11 மணிக்கு இந்த வண்டி நம்ம பிக்கப் எடுத்தோம். கரெக்டாக இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுதுங்க. வண்டி டெலிவரிக்கோசம் வெயிட்டிங்க. மெயின் வந்து நம்மக்கிட்ட அந்த கமிட்மெண்ட் தாங்க. ஒரு கஸ்டமருக்கு போய் வண்டி எடுக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நீட்னஸ். இந்த பக்கம் வந்து பாருங்கள். ஸோ டயர் ஃபிட்டிங்கு, செயின் ஸ்ப்ராக்கெட்டு, கம்ப்ளீட் செட் எல்லாமே மாற்றி வச்சுங்க. கஸ்டமர் என்ன சொல்லிட்டாருன்னா வாட்டர் வாஷ் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக தான் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. இந்த ப்ராப்ளத்துக்காக நம்மக்கிட்ட வந்து ஸோ மற்ற ப்ராப்ளம் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் உங்களுக்கு. பாஸ் ஓகே ஜி, எதாக இருந்தால் கண்டிப்பாக எஸ்கே பைக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே பாருங்கள் வெஹிக்கிளு எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணி பாருங்கள். 2 கையுமே எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் வண்டி எவ்வளோ நீட்டாக போயிட்டாக போகுதுன்றதை நீங்களே பாருங்கள். மெயின் டயர் மாற்றினாலே நம்ம இந்த மாதிரி வண்டியை ஓட்டி பார்த்தோம் அப்படின்னா வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ரொம்ப ஒரு நீட்டாக போயிட்டாக இருக்குங்க வண்டி. நம்ம அந்த ரோட்டில் பார்த்தாலே தெரியும் வெஹிக்கிள் எப்படி போகுதுன்றதுக்கு. ஸோ இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் எந்த இடத்துல வண்டியை எடுத்தனோ ஸோ அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி அதே இடத்துல நிற்கிது. ஆனால் நம்மளுடைய ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம வண்டி எடுத்து வந்திருக்கோம். இங்கே பாருங்கள். ஸோ MRFல அந்த நைலான் கிரிப்பு எல்லாமே நம்ம மாற்றி முடிச்சிட்டோம். கஸ்டமருக்கு ஆன் டைம் டெலிவரிங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு 2மே மாற்றிருக்கோம் டயரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் கிட் எல்லாமே நம்ம மாற்றிருக்கோம். ஸோ எவ்ரிதிங் ஒர்க் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். மெயின் டைமிங்க காலைல வண்டி கொடுத்தாரு, சாயந்தரம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். ஏன் சார், கண்டிப்பாக முடியும் சார் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக அந்த டைமிங்க மணி இப்போ கரெக்டாக என்னன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 4:30 மணி. ஸோ 4:30 மணிக்கு கஸ்டமருடைய பிளேஸில் இருக்கோம், டெலிவரியில் வேலை சேரில் இருக்கோங்க. மெயின் வந்து நம்மளுடைய வேலைகள்லாம் எல்லாத்தையுமே கரெக்டாக ஷெடியூல் பண்ணிவிட்டு மெயின் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ட்ராப். இந்த வண்டிக்கு A to Z நம்மளே போய் பிக்கப் பண்ணி எடுத்து வந்து வண்டியையும் நம்ம ரெடி பண்ணி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணிக்கு இந்த கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னா அது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஓகே, மெயின் உங்களோட சப்போர்ட் தான். தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் இந்த மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக எஸ்கே பைக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாமே ஒரிஜினாலிட்டி பண்ணிகிட்ருக்கோம். மெயின் வந்து நம்மளோட இதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டி தான். ஓகே, நன்றி.